இந்த கரம்பதிய தொந்தி வயல் சொல்லிக்க தொந்தி அப்பமும் அவள் போரி முக்கணி சக்கரை அப்பமும் அவள் போரி முக்கணி சக்கரை அத்தனையோ நான் உனக்கு படைப்பு சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா வேதமந்திர நீல சந்திர சிறந்த அனுமனையோ விரிமலர் சொரிமலர் அதிகவே ஒரு மலர் விரிமலர் சொரிமலர் அதிகவே ஒரு மலர் வண்ணை நற்சபையில் வைத்தவா சம்போ விரும்பி நானே உமை தொழுதேன் நாயகா வள்ளியால் தினை குணத்தில் வருங்களே தனை விரட்ட யா வள்ளியால் தினை குணத்தில் வருங்களே தனை விரட்ட யா வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடி வேலவா அந்த மாறுபட சிறந்தலையா அறுத்தவா அறுத்தவா ஆமையா நிஷ்டமுடன் ரகுராம ஒன்புகளை வெளியில் பாடு ஐயா நிஷ்டமுடன் ரகுராம ஒன்புகளை வெளியில் பாடு நாங்கள் தந்தனைத்தும் தண்டனை தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தண்டனை தாளம் போடவே போடவே ஆமையா போடுங்க முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் ஐயா முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் அப்படியாக இந்த நல்ல வேளையிலே ஆமாம்மா அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கணபதியிலும் உனை மற கணபதியே ஆறுமுகனே குஞ்சரனை உமை தொழு பாடுவேனே ராமாவனை பாடுவேனே ராமாவன் பலகாலம் உமை தொழு தேடுவேனே ராமாவன் நாடு தேசம் எல்லாம் குருவேனே ராமாவன்
வந்திடாமல் திருச்செந்தூர் வேல்முருகா சிறப்புடனே வரவியாண்டு மூன்று மோகம் கொண்டவே முப்பிடாதி அருள் பீடத்தில் பிறந்தவே பீடத்தில் பிறந்தவே அந்த பேச்சியம்மா அருள் அப்படியே யமோ பிரம்ம வேடம் பிறந்தவே பேச்சியம்மா அருள் ராத்து காரியமோ கூடி மாறியம்மா கதைக்கு வந்து அருள் வெள்ள பிறந்த மக சீதாதேவி வளர்த்த மக கோட்ட வாச கருப்ப சுவாமி வந்து அருள் தக்கத்தல வாய்மாட சாமி மங்களமா வரவியாண்டோ ஒளியில் பிறந்த சுடர் ஒளியில் பிறந்த மாயாண்டு அருள் அடே சுடர் ஒளியில பிறந்த மாயாண்டு அருள் புறத்தை காத்தவே தாயே காளியாமோ வந்து அருள் அஞ்சனைய பெற்ற மகனை அருள் ஹரி ராமா சிவராமா ஹரி ராம சிவராமா அயோத்தியை ஆண்ட ராமா ராமா சிவராமா ஆண்ட ராமா ோடு வரவேண்டோ தோறு தெய்வங்களோ எங்கள் முன்னை வரவேண்டோ உணர்ந்து நான் உணர்ந்து எல்லாரும் எங்க போறியா வரிசையா உங்களுக்கு காப்பி எங்க போறாங்க அப்படியா ஆமா பாட்டி வாங்கி தருவாங்க பாட்டி உனக்கு காப்பி மட்டுமா தருவாங்க பண்டமும் இன்றும் தருவாங்க அப்படியா பாட்டி பேத்தியாளுக்கு மட்டும் தான் வாங்கி தருவாங்க அப்ப எங்களுக்கு கிடையாது அப்ப எங்களுக்கு வாங்கி தர முடியல எனக்கு பூக்காரர் வாங்கி தருவாரு அப்படியா ஆமா ஐயா இருபத்தோரு தெய்வங்களோ உங்கள் முன்னே வரவியாண்டோ உணர்ந்து நான் உணர்ந்து மாறும் வேலையில நெஞ்சதிலும் நாவதிலோ நெஞ்சதிலும் நாவதிலோ விளையாடவேண்டோ கருவாகி உறுத்தளித்திய கருகுலையில் உய்த்த வேண்டும் உருவாக்கி உலகம் தந்ததோரு மாதவீதா உன்னை மறந்திட்டாலோ உன்னை மறந்திட்டாலோ எங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை
கற்றவையர்க்கு பிடிக்கும் சேவகன் யாரை வீத்தை படித்தவையர்க்கு பங்கட்டி சுமந்திடுவால் வித்தை படித்தவையர்க்கு சேவகன் வித்தை படித்தவையர்க்கு பிள்ளை தலைமகன் வணங்கும் சீடரெல்லாம் வைத்த விலங்கொழி குருவை வணங்க சீடரெல்லாம் குருவை வணங்க சீடரெல்லாம் வைத்த விலங்கொழி இளமெல்லாம் பெயர் படை பூர நகரில் வாழுவை வணங்கி வரோடி அன்பு கொண்ட அருளாலையோடு கதைகள் வாடும் சுவாமி புலவர் வாடும் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றி குமார் புலவர் பாதோ அடே வெற்றிக்கு மேல வெற்றி குமார் புலவர் பாதோ ராகத்தோட கதைகள் வாடும் சுவாமி புலவர் வாதம் எல்லாம் பெயர் நாடார் புலவர் வாதம் அவருடைய தம்பிதான் பாரதத்தில் பெயர் படைத்த புலவர் வாதம் முத்து முத்தாய் கதைகள் வாடும் முத்து முத்தாய் கதைகள் வாடும் முத்து நாடார் புலவர் வாடும் அடே வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி கோமார் புலவர் வாதோ எல்லாம் பெயர் படைத்த தூரை புலவர் வாதோ பாட்டு சொல்லி தந்த மலர் கமழுகின்ற பூர நகரில் வாழோ சொன்ன சொல்லை தவற மாட்டான் பிறப்பு பேச மாட்டான் வாழ்வ பூகள் யாவும் பேற்ற நவி புலவர் வாதோ சென்ற இடம் புகழ் படைத்த செந்தில் கோமார் புலவர் வாதோ சிறப்புடனே வெள்ளுப்பாடோ சிறப்புடனே வெள்ளுப்பாடோ எங்கள் சீதாராமன் புலவர் வாதோ எம்மா வந்த சபையோர்க்கு வந்தனங்கள் செய்தோம் வந்திருக்கும் சபையோர்க்கு வேறு சரண செய்தோகின்ற பாடலில் பாடல் கூற்றம் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்தில் குற்றம் கூற இருந்திட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் சொல்லிட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போல பெற்றெடுத்த பிள்ளை போல பிள்ளை பொறுக்க வேணும் ஐயோ
அப்படி கலியுகமெல்லாம் பெயர் படைத்த பேரும் புகழும் படைத்த பனையங்குறிச்சி என்னும் மாநகரத்திலே மாநகர பட்டணத்திலே கேட்டவர்களுக்கு கேட்ட வாக்கு வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய கைலாசநாதரோட வாசலிலே அடேங்கப்பா கைலாசநாதர் இருக்கக்கூடிய வாசல் கைலாச பர்வத மாதிரியே இருக்கு. இருக்கணும்ல, கைலேங்கிரி வாசலாகவே இருக்கு. அப்படி சரி, ஐயாவுடைய வாசலிலே, ஆமா, அதாவது ஐயா மட்டும் அல்ல, கைலாசநாதர் மட்டுங்க இல்ல, இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. அடேங்கப்பா எல்லாரும் இருக்காங்களாங்க. வெளியில யார் இருக்கா பத்தியலா? யார் இருக்கா? காவக்க யார் இருப்பாரு? கருப்பசாமி. கருப்பசாமி எப்ப வெளியில பிறந்தாரு ஐயா கோட்டவாச கருப்ப இருக்காரு. இந்த கோட்டைக்கே காவக்காரே மொத்த கெட்ட பிசி அவர்தான். ஆமா, சரி, அவரை பார்த்தா தான் உள்ளே வர முடியும். உண்மைதானே? உண்மைதானே? நீங்களா உள்ள பாத்தியலா? ஆமா, கருப்பரை பாத்தியலா? கருப்பனை பார்க்காம வந்திருப்பாவா? கருப்பனை பார்த்தா தான் ஐயா வாசலுக்கு வர முடியும். அப்படி சரி, அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே ஆமா 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. சரி, அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா பெரியோர்களுக்கும் சரி, தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும். இளைஞரணி எங்க? இளைஞரணி எங்க? இளைஞரணி சொன்னாலே என்ன? எப்போதுமே கோயிலுக்கு அவுட்ல தான் நிப்பாங்க, வெளியில நிப்பாங்க. ஏன்னு சொன்னா எதுக்கு? நமக்கெல்லாம் பாதுகாப்பு படையே அவங்க தான். நம்மளை பாதுகாக்கதே இளைஞர்கள் தான். பாட்டி சிரிக்காம பாரு. ஆமா, அவன் பாதுகாப்புல நான் இருக்கேன்னு நினைக்காவ பாட்டி. இளைஞரணி அங்க வேற அப்படி நின்றுட்டு இருக்கு. சரி, அப்படி அதாவது உண்மையா சொல்லி ஆகணுமாமா. சொல்லுங்க. மைக் செட்டை பாத்தியலா? குடத்துக்காரர் மைக்க மட்டும் கூட்டணும், லேசா கூட்டினா நல்லா இருக்கும். அதாவது மைக் செட்டு சொல்லி ஆகணுமாமா. அதாவது ஒரு பெரிய கொடை நடக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த பெரிய கொடையில ஒரு 4 டீப் லைட்டு 2 சீரியல் போட்டாருன்னு சொன்னா பெரிய கொடையும் சின்ன கொடையா தெரியும். அப்படித்தானே? ஒரு சின்ன கொடையில அந்த ஆளை பத்தி 20 லைட்டு, அவ்வளவு சீரியல் லைட்டை அள்ளி போட்டு 3 போஸ்ட் லைட்டை கட்டினாருன்னு வச்சுக்கிடுங்களேன், சின்ன கொடையும் பெரிய கொடையா தெரியும். அவர் கையில தான் இருக்கு. அதாவது மாமா, நம்ம என்னதான் சத்தம் போட்டு படிச்சாலும் மைக்கு நல்லா வைக்கணும், கேக்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க படிக்கிறது எனக்கு கேட்கும், நான் படிக்கிறது உங்களுக்கு கேட்கும். கேட்காதல்ல, சொல்லுவாங்கல்ல. ஆமா, அப்படி மைக் செட் ஆபரேட்டர் பரமராஜ். ஊர் என்ன ஊரு? பனையங்குறிச்சி தான். பரமராஜ் மாமா, பனையங்குறிச்சி. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளி செய்ய உலகமெங்கும் பரப்பக்கூடிய ஆமா, அப்படி யூடியூப் சேனல் யாருன்னு சொன்னா மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும், யாலி டிவி யூடியூப் சேனல் அவர்களுக்கும், சரி அம்மா எங்க போனாலும் சரி வந்துருவாங்க. பரப்ப வரணுமில்ல. அதாவது மாமா, என்னைக்குமே நம்மளை தூக்கி விட்டவங்கள மறக்க கூடாது, அப்படித்தானே? எவ்வளவுதான் நம்ம உயரமான இடத்துக்கு போனாலும் சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? ஆமா, அப்படி அடுத்தபடியாக முகுந்தன் யூடியூப் சேனல், 3 யூடியூப் சேனல் வந்திருக்காங்க நமக்கு. நம்ம ஐயா கோயில் கூட இந்த வருஷம் பார்த்துட்டோமே, திருப்பி பார்க்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். உடனே ஐயாவுடைய வாசல்ல என்னென்ன நடந்ததோ நீங்க அப்படியே போன்ல பார்த்துக்கிடலாம். அப்படி யூடியூப் சேனல் அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக மேலைசை கலைஞர்களுக்கும், அப்படியா? ஆமா, அப்படி மேலைசை கலைஞர்களுக்கும், அதாவது மாமா உங்களை எல்லாம் சொல்லியாச்சு, எங்களை 2 வார்த்தை சொல்லணும்ல. எங்க பாட்டி யோசனை பண்ணுதாக, ஏத்தியாளுக்கு எந்த ஊரா இருக்கும், எங்க இருந்து எங்க படிக்க வந்திருப்பா அப்படின்னு யோசனை ஓடுமில்ல.
இந்த பிள்ளைக்கு எந்த ஊரா இருக்கும்? நம்ம பக்கத்து ஊரா, நம்ம ஊரா? ஆ, ஆமா, தெரியது வாய்ப்பில்ல. அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற சுவாலியே எங்களுக்கு இதுதான். அதான் மாமா 7வது தலைமுறையிட முடியாது. 8வது தலைமுறை தொட்டில போட்டு ஆடிட்டு கிடக்காங்க. சரிதானே? ஆமா. அப்படி அரியப்புறத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளி சேக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் போட்டுட்டேன். அப்படியே கை தட்டி கொஞ்சம் உற்சாகம் பண்ணுங்களேன். அப்படி விரையலுக்கு வந்து கை தட்டினா விரைக்காது. ஆமா, கொசு கடிக்காது, தப்பு கிடையாதுல்ல. அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை. எங்க மாமா பேருக்குள்ள எப்பவும் ஒரு பால் டப்பா இருக்கும். எப்படி இருக்கு? சரிதானே? அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே பாடப் போகிறோம். பாடுகின்ற பாடலிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், அடிதாளங்களில் குற்றங்குறை எழுதிட்டாலும் ஆமா. அப்படி நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ பாட்டி பாசமா நம்மளெல்லாம் வச்சுக்கிடுவாங்க மாமா. உங்களை அடிச்சாலும் என்னையில அடிக்க மாட்டாங்க. சரிதானே? அப்படி ஐயா உடைய வாசலிலே, அதாவது மாமா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் பாடக்கூடிய திருக்கதையானது யாருக்கு மாமா? யாருக்கு பாடுவாங்க? சாஸ்தாக்கு தான் படிப்பாங்க. ஐயனார் பிறந்தாதான், கைலாசநாதரோட ஐயனார் வந்து பிறந்தாதான் வெளியில அவுட்டர் இருக்காரு கருப்பசாமி, அப்பதான் வல்லையத்தை தூக்கிட்டு வருவாரு. ஐயனார் பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வருமாமா. ஆமா. யாரு? நம்ம தாத்தா. ஆமா. அப்படி ஐயாவுடைய வாசலிலே கைலாசநாதருடைய திருக்கதையை பாட இருக்கிறோம். அப்படி இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார்கள் தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசத்திலே வெள்ளி கைலாசத்தில் சிவபெருமான் ஊமை பார்வதி பிள்ளை நாயகன் பகவான் பக்கம் கொழுவிரேன் பக்கம் கொழுவிருந்தோடு தேவானையோ தேவானையோ சுவாமி தேவானையுடன் ஐயா கொழுவிருந்தார் சுவாமி கொழுவிருந்தார். வள்ளியோடு தேவானையோடு கொழுவிரும் நந்திகையுடனே கொழுவிரேட்டமுனி சட்டமோனி அட்டமோனி சட்டமோனி கும்ப மாமோனி அடே அட்டமோனி சட்டமோனி கோம்ப மாமோனி உடனே கொழுவிருந்தலின்
லட்சுமியோ சுடனே கொழுவிருந்தோக பட்டனே சகர்மோகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் கொழுவிருந்தோக பட்டனே லோக பட்டனே இந்திரனோ இந்திராணியோ அடே அப்படியே ஆதிவெள்ளேனும் கைலாச பர்வத்திலே கைலாச மலையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் ஆமோ மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் நாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன். முருகனுக்கு நாளைக்கு என்ன கிழமை? முருகனுடைய விசேஷம் நாளைக்கு என்னது? சரி, பூக்காரர் மட்டும்தான் கரெக்டா சொல்றாரு. நாளைக்கு முருகனுக்கு தைப்பூசம். அப்பேற்பட்ட வடிவேல் முருகன். அதாவது பூக்காரர் எது கரெக்டா சொல்றான்னு சொன்னா எதுக்கு? நாளைக்குதான் அவருக்கு வியாபாரமே இருக்கு. வியாபாரம் கிட்டத்தட்ட 78,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஐயா ஏப்பா இன்னும் விடிய விடிய டைம் இருக்குல்ல. பாட்டிக்கு எப்பவுமே கொட்டாயி வந்துட்டு ஒரு டீயும் உப்புமாவும் கொடுத்தா பாட்டிக்கு தூக்கம் பறந்து போயிடும். அதாவது மாமா உப்புமா ஆகி திரும்ப சாப்பிடணும். உப்புமா சாப்பிட்டோம்னு சொன்னா நெஞ்ச விட்டு கீழையும் போகாது, நெஞ்ச விட்டு மேலேக்கும் வராது. தட்டுக்குள்ளே கிடந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், உறக்க வருமா? அப்படியா? தூக்கம் வரக்கூடாதுல்ல மாமா. சரிதானே? அப்படி கைலாசம் அடையதிலே வள்ளி தேவானையோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்திதேவன் அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும் மாமணியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி, பார்க்கடல் தென்னதில்லை என்னம்மா பச்சமாலும் லட்சுமியும் பௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக வட்டணத்திலே சதுரமுகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, ஐயா நல்ல நாடு, அது நாவலர்கள் புகழோ நாடு. ஐய நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழ நாடு, மேல பொழிய நாடு, தென்றல் வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, அங்கே இருவாச்சியம் மலரும் நாடு. அங்கே இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, வாச்சியும் மலரும் நாடு, இருந்து விளையாடு வயது வெறித்தாடு, வேல மரம் ஓங்கி இருக்கும் நாடு, இளமெல்லாம் பெயர்படை, இளமெல்லாம் பெயர்படை ஆதிபாதாள உலகத்தில் இந்த பாதாள உலகத்தில் மோக வண்ணனோ கண்ணி பெண் கொடியோ மன்னகரும் ஐயா மனைவியும் மகளுடனே ஆண்டு கொண்டகனோ தேவியும் குணமுடனே ஆண்டு நல்ல நாரும் போல சுவாமி நாரும் போல
நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாடு கோடமழ பொழியும் நாடு குளிந்த தெண்டல் காற்று வீசும் நாடு ஆமாம்மா எஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சிப்பும் மலரும் நாடு மலர் நாடு அப்பேர்வட்ட நாடு என்று பார்த்தால் எந்த நாடு அதுதான் அகில உலகம் எல்லாம் வேறுபடைத்த ஆதி பாதாள உலகம் பாதாள உலகம் அப்படி பாதாள உலகத்திலே என்னம்மா அரக்கர் குலத்தின் வேந்தராக வேந்தனாக ரிஷிமுகா வண்ணென்னும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆமோ கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகின்றார்கள் அதாவது என்ன ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னம்மா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தைய மனைவி கேட்கணும் ஓ வீட்டுக்காரர் சொல்றதே வீட்டுக்காரம்மா கேட்கணும் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய சரி கணவர் கேட்கணும்ல மனைவி சொல்றதையெல்லாம் நீங்க கேளுங்க ஐயா மங்களமா இருப்பீங்க அப்படியா என் பிள்ளை சொல்றதெல்லாம் கேளுங்க ஆ, மனைவி ஒரு மந்திரி சரி அப்படியா? மந்திரி வந்து சொல்வதெல்லாம் மந்திரம் ஆ, ஆனா மனைவி சொல்வதை கேட்டவனு வைங்க ஆ. குடும்ப வாழ்க்கை நல்லா ஓடும் ஓஹோன்னு போகும். எவ்வளவு மனைவி சொல்ல கேட்கலன்னா ஆ, அவ சொல்ல நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்காரு சண்டைக்கு வருவா வருவாங்கல்ல சொல்லி சரின்னு காட்டி போயிட்டோம்னு வைங்க ஆ, வீட்டுக்குள்ள பிரச்சனையே இல்ல பிரச்சனையே வராதுல்ல கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும் மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் அதாவது இந்த பூவும் நாறு சேர்ந்தா எப்படி இருக்கு பாத்தீங்களாமாமா பூவோட நாறு சேர்ந்தா தான் நாறு மணக்கும் ஆமா பூவை தனியா வச்சு நாரை தனியா வச்சா மணக்குமா எப்படி மணக்கும் மணக்காது பூ மட்டும் மணக்கும் நாறு மணக்காதுல நார் இருந்து நாரி போவோம் பூவு இருந்து வாடி போகுமாமா வாடி போகும் ஆ, ரெண்டு இருந்து பிரயோஜனம் இல்ல இல்லல்ல அதே போலவே ரிஷ்டிமுகா வண்ணனுக்கும் ரத்தக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் ஆனவளுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்து அதிகமாக இருக்கிறது ஆமா சொத்து இருந்துட்டாலே சொந்த பக்கத்து கேட்கவே வேண்டாமா ஆ, தானா வந்துரும் தானா வரும்ல நம்ம கையில ரூபா இருந்துன்னு சொன்ன சொந்தக்காரி நான் செய்யட்டுமாமா நான் தூக்கட்டுமா நான் எடுக்கட்டுமாம்பா 10 பைசா கையில நினைச்சுக்கிடுங்க எவனும் நமக்கு தெரியாதப்பா எனக்கு உறவு முடிஞ்சு வருஷம் எத்தனை ஆச்சு அவன் பேச்சு நம்ம சரிப்படாது எனக்கு சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு பேசுவாங்க ஆமா பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க மாமா அது உண்மைதான் பணம் பத்துச்சு உங்க அப்பாட்ட கொடுத்தா 12 எனக்கு 3 பொட்டை பிள்ளை இருக்கு மூத்த மருமகன் என்கிட்ட ரூபா பேங்க்ல பணம் இருக்கிறத பார்த்துட்டு மாமா சாப்பிட்டீங்களா காப்பி குடிச்சீங்களா என்ன செய்திய போன்னு 30 தடவை பண்ணுதாரு பேசுனதுக்கு அவருக்கே கேட்டுரும் பக்கத்து ஊர் தான் அடுத்தால உள்ள மருமகன் அவர் கோயம்புத்தூர்ல இருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காரு எனக்கு அவைய கேட்காங்க என் அக்கௌண்ட்ல கிடந்த பணத்துக்காக கேட்காங்க அப்படி அப்போ அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா உங்களுக்கு தெரியும்டா தெரியாதுல்ல அதே போலவே சரி இரண்டு நல்ல வேர்களுக்கும் சொத்து சுகங்கள் இருந்தாலும் சொத்து சுகத்தை ஆளுவதற்கு ஆமதாயி கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் இல்லாமல் மடியில் வைத்து விளையாட ஒரு முதலை செல்வம் இல்லாமல் ஆமாம்மா அதாவது மாமா எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வந்தாலும் வந்தாலும் அந்த ஆடு மாடு சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும் பிள்ளை செல்வம் இல்லைன்னா எல்லாம் குறைதானே நம்ம ஒரு பீரோலுக்கு நம்ம சேலையத்தான் அடுக்கி வச்சிருந்தாலும் ஏப்ப வச்சிருந்தாலும் இல்ல வச்சிருக்கிய வச்சிருக்கோம் அந்த பூனம் சேலை வந்து நம்மள அம்மானு கூப்பிடுமா எப்படிமா கூப்பிடும் காட்டன் சேலை வந்து அப்பானு கூப்பிடுமா அதையும் கூப்பிடாதா அதாவது மாமா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன செல்வம் அது வந்து நம்ம பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வம் தான் மகளை செல்வம் மாபெரும் செல்வம் ஆமா அப்படி 2 பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 6 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இல்லாம ஆண்டவனுடைய அருளாலே 2 பேர்களுக்கும் அழகான குழந்தை வந்து பிறந்தது அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை தலை நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன கையில பிடிக்க முடியுமா தலைநாளில ஆம்பளை பிள்ளை இப்படி பேண்ட் போட்டு பிறகு எப்படி பிறகு பேண்ட் போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டு பிறக்கோ ஆம்பளை பிள்ளை பேண்ட் தரமா போடுறாங்க அது உண்மைதான் அம்மா அப்படி அழகான ஆண் குழந்தைக்கு வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிஷ்டிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்குடியானவளோ ஆனவளும் வல்லம்மை தவத்தினால் பிறந்த நாளே வல்லவன் என்றும் வல்லவன் என்று அரக்கன் குலத்திலே பிறந்த நாளே அரக்கன் என்று சொல்லி அரக்கன் என்று வல்லரக்கன் என்று வேறு நாமம் கொடுத்தார்கள் அப்படி இந்த வல்லரக்க பாலகனை அந்த பாதாள உலகத்திலே உலகத்திலே எப்படி வளர்த்தறியால் தெரியுமா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா மேனியுமா ஏ மேனியுமா அங்க பொழுது ஒரு வண்ணம் வண்ணமுமா வண்ணமுமா அங்கே பொழுது ஒரு வண்ணமுமா 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 அடே. மேனியுமா போடம்மா
பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா அங்கே வளரும் பேரு சந்திரம் போல் வளரும் வீரை சந்திரன் போல் வளரும் பேரு சந்திரன் போல் சந்திரன் போல் ஏ சந்திரன் போல் ஐயா வளர்ந்து வரான் வல்லரக்கே வல்லரக்கே அங்கே வளர்ந்து வரான் வல்லரக்கே வல்லரக்கே அடே. வல்லரக்கே ஆமையா போடையா போட்டுக்க போட்டுக்க அவடைய பாதாள உலகத்திலே ஆமா ரிஷிமுகா வண்ணன் ரத்தக்கண்ணே வெண்கொடியானவளும் பெண்கொடி அனவளும் வல்லரக்க பாலகனை நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமா வளரும் பேரை சந்திரம் போல எடுத்து வருகிறார்கள். சரி அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்னம்மா வல்லரக்க பாலகனுக்கு ஒரு வயசாச்சு 2 வயசாச்சு 3 வயதாச்சு. 3 வயசாச்சு 3 வயது நிலை முடிகிறக்கி காது குத்தி ஆமா 4 வயது நிலை நடந்தோடும் பிராயமானான். ஆனா 5 வயது நிலை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சூடிக்கொண்டு சூடிக்கொண்டு அதாவது மாமா ஒரு பிள்ளைக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுதுன்னா பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும்? ஆ, அஞ்சாறு மாட்டை வாங்கி கொடுத்து மேய்க்கணும். எப்படி இருக்கும்? ஆமா, மாடு மேய்ச்சாம்னா ஆ, குடும்ப வாழ்க்கை நல்லா ஓடும். அப்படியா? ஆமா, பாடங்களை போய் பள்ளிக்கூடத்துல படிச்சாம்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, ஒரு 5-10 மாட்டை வாங்கி மேய்ச்சாம்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது மாமா இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட ஒரு ஆட்டை கொடுத்து எடா தம்பி இந்த ஆட்டை மட்டும் பத்திரமா வச்சிரு மாமா இந்தா போயிட்டு வாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை விட்டுட்டு நீங்க போயிட்டு 5 நிமிஷத்துல என்ன தெரியுமா செய்வான்? கசாப் கடையில கொண்டு கசாப் போட்டுருவா மாமா. இந்த காலத்து பிள்ளைகள ஆட்டையும் நம்பி கொடுக்க முடியாது மாட்டையும் நம்பி கொடுக்க முடியாது. எதையுமே நம்பி கொடுக்க முடியல. அதாவது மாமா 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுதுன்னு சொன்னா பாடக சாலையிலே சேர்க்க வேண்டும். ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது அறிவளரணும் என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணன வெத்தக்கண்ணி வெண்கொடியானவளோ வல்லரக்க பாலகனை பாடக சாலையிலே சேர்க்கும் பொழுது அந்த வல்லரக்க ராட்சதன் எப்படி படித்தான் தெரியுமா? அரு நல்ல வயதடியில ஆமோ ஆமா அரிசுவடி தான் படித்தான் போடம்மா போடு 7 நல்ல வயதடியில வயதில அங்கே சுவடி தான் படித்தான் தான் படித்தான் வயதில அங்கே 8 நல்ல வயதுக்குள்ள ஆமோ ஆமா இலக்கணமும் தான் படித்தான் போடம்மா போடு 10 நல்ல வயதுக்குள்ள வயதுக்குள்ள அங்கே பலகையிலையும் தான் படித்தான் தான் படித்தான் வயதுக்குள்ள அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமாம்மா 6 வயது நிலை அரிசோடி தான் படித்தான் தான் படித்தான் 7 வயது நிலை என்சோடி தான் முடித்து தான் முடித்து 8 வயதுக்குள்ள இலக்கணமும் தான் முடித்தான் ஆமா 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்து தான் முடித்து ஆணையற்றம் குதிரையற்றம் அத்தனை கலைகளையும் தான் முடித்தார்கள். அத்தனை கலைகளையும் வல்லரக்கன் படித்தான். இப்படி எல்லாரும் வாரியிலே எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? எனக்காவது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? எனக்காவது ஒரு காஃபி வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? என்ன பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? அப்படியா? அதான் மாமா உங்களுக்கு கிடைக்கட்டாலும் கண்டிப்பா எனக்கு ஒரு காஃபி கிடைக்கும். ஆம்பளைகளுக்கு கிடையாது, பொம்பளைகளுக்கு மட்டும்தான் டீ வாங்கி கொடுப்பீங்களா? எங்க பாட்டி இப்ப சொன்ன உடனே வேண்டாம் ரோவ பாருங்க. அப்படியா? பேத்தியா பாவம் விரலுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா செல்போன்ல ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டாச்சு.
அப்படி சரி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமா ஆணேற்றம் குதிரையேற்றம் அத்தனை கலைகளையும் தான் முடித்தான். நான் முடித்தான். அப்ப வல்லரக்க பாலகனுக்கோ வயசு 21 வயசு ஆச்சு மாமா. 21 வயசு 21 வயசுன்னு சொன்னா கால வயசு போய் பருவ வயசு வந்துடுது. ஆமா. அரும்பு மீச குறும்பு பார்வை. ஆ, குறும்பு பார்வையிலும் ஆ, திருட்டு முழி முழிக்கான். திருட்டு முழி முழிக்கான். திருட்டு முழியிலும் உருட்டி முழிக்கான். அது ஏன் மாமா உருட்டி முழிக்கான்? பார்வை வயசு கோளாறு அப்படி முழிக்க வயசு கோளாரா? அப்போ 21 வயசுன்னு சொன்னா சரி கால் கட்டு போடக்கூடிய வயசு மாமா. கால் கட்டுனா பெரிய காலை ரெண்டு காலை கட்டி கொண்டுமா. கால் கட்டுனா அந்த கட்டு இல்ல மாமா, கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஓ காலகாலத்துல ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஆமா. செல்ல கல்யாணம். ஆ, செல்ல கல்யாணம் முடிப்பது எதற்காக? எதற்காக? அவனை சீலடிய வைக்கிறதுக்கு. நல்ல சந்தோஷமா சுத்திக்கிட்டு அவன் பாட்ட ராஜா மாதிரி அலைவான். ஆ, கல்யாணம்ங்கிற பேர்ல ஒண்ணு முடிச்சு வச்சு ஆ, அவனை வீட்லயே உட்கார வச்சு சரி. அவனை பாடா படுத்தி ஆ, அவன் சந்தோஷமே போயிரும். வேறுமல்ல என்ன செய்ய, இன்பம்னு இருந்தா துன்பம்னு இருக்கணும்ல, லாபம்னு ஒண்ணு இருந்தா நஷ்டம்னு வாழ்க்கையில இருக்கணும்ல. லாபம் நீ சொல்றது உண்மைதாம்மா. ஆ, இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருந்தா இன்பம் இருக்கத்தான் செய்யும். சரி. ஆனா துன்பமே நிறைய இடத்துல இருக்குங்க. ஆ, அப்போ வல்லரக்க பாலகனுக்கு ரிஷிமுகா வண்ணன் வெத்தக்கண்ணி வெண்குடியானவளும் பவள கண்ணி என்று பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்படி பவளப்பட்டி. பவள பண்ணில மாமா, பண்ணிய யாராவது கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா? பிறவி பவள கண்ணி மாமா, கண்ணி. கன்னியாம்மா. ஆ, முதல்ல எல்லாமே கன்னிதான். ஆ, போக போக தெரியும். புரியும். போக போக ஆ. நாங்க சொல்ல வேண்டியது அப்ப இல்ல. எங்க அத்தையே நீங்க பண்ணின்னு சொல்லுதிய. முதல்ல ஒல்லியாத்தம்மா வந்தா. ஆ, இப்ப உட்கார்ந்து சாப்பிடா பாத்தியா? ஆ, இப்ப வாசல இடிச்சு ஆ, பெரிய சட்டு போட்டு விட்டாச்சு. சட்ரு போட்டு விட்டுருக்கு. வெளியில முனைய முடியல அவளால. அப்படியா? இருக்கா பாத்து. எங்க அத்தை 20 கலைஞ்ச நகையும் 3 லட்சம் ரூபாய் சுருளும் கொண்டு வரையில போய் அத்தையை பார்க்க நல்லா இருந்திருக்கு. அவளா நல்லவளா தானே இருந்தா. இப்ப பண்ணி மாய் தருதான், ட்ரம்பு மாய் தருதான். ஏன் அப்படி ஆவலானே தெரியலையே. அப்படியா? அவளுக்கே தெரியல. அதாவது மாமா, ஒரு ஆளு வெயிட்டா இருக்குன்னு சொன்னா அந்த ஆளு சாப்பிடுறது சாப்பாடு கிடையாது. பிறவி அந்த ஆளுக்கு மனசுல இருக்க வருத்தம் அப்படி இருக்கும் மாமா. கவலை வந்தா உடம்பு குண்டாயிருமாமா. ஆமா. அப்படியே கவலை வந்தா உடம்பு இளைக்கத்தான் செய்யும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆ, இப்போ கவலை வந்தா உடம்பு குண்டாகுது. இது நியூ ட்ரெண்ட் மாமா. அப்படியாம்மா? ஆமா. அப்ப வல்லடக்க பாலகனுக்கு திருமணம் முடித்து வைத்த உடனே விஷ்ணுமுகா வண்ணன் மனதுக்குள்ள நினைத்தான், மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு, இனி நாட்டு பொறுப்பு வரணும் என்று சொல்லி இந்த ரிஷிமுகா வண்ணன் வெத்தக்கண்ணி வெண்கொடியானவளும் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அங்கே ஆதி நல்ல பாதாளத்தில், ஆதி நல்ல பாதாளத்தில் ரிஷிமுக வண்ணனும் வெத்தக்கண்ணி வெண்கொடியும் குலகுருவின் இடமதியில, குலகுருவின் இடமதியில ஐயோ குருகளமவாரா. ஏ குலகுருவிடமதியில குருகளமவாரா. ஐயாவே குலகுருவி, என்னுடைய வார்த்தைக்கு என் மகன் அரக்கனுக்கு பட்டமது சூட்ட வேணும், சூட்ட வேணும். ஐயா பட்டாபிஷம் நடத்த வேணும், நடத்த வேண்டும், பட்டாபிஷம் நடத்த வேண்டும். சுட்ட வேண்டும். ஏ பட்டமது சுட்ட வேண்டும், பட்டாபிஷம் நடத்த வேண்டும் என் மகன் அரக்கனுக்கு என்று சொல்லி ரிஷிமுகன் குலகுருவின் இடமதியில இன்பமூட சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை ஏய் குலகுரு பொய்யாது அப்படியே அப்படியே
ஆதி பாதாள உலகத்திலே ஆமா ரிஷிமுகா வண்ணனு ரத்தக்கண்ணை பெண்கொடியானவளும் பெண்கொடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வந்தார்கள். சரி ஐயா குலகுருவே, வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. இது யாரு தெரியுமா? யாரு? இதுதான் என் மகன் வல்லரக்கேன்ப்பா. உங்க மகன் அரக்கனை எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? என் மகன் அரக்கனுக்கு என்ன பட்டா சூட்ட வேணும், பட்டா அபிஷேகம் நடத்த வேணும் ஐயா. ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். ஓ சிம்மாசனத்திலே அரக்கனை வர வைத்தார்கள். சிம்மாசனம்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? நீங்க பாத்திருப்பீங்களா? பாகுபலி படத்துல சரி இந்த ரம்யா கிருஷ்ணன் ஒரு சிம்மாசனத்துல இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஜம்மன் உட்கார்ந்திருப்பாங்க. அதே போல சிம்மாசனத்தை வல்லரக்க பாலகனை அமர வைத்தார்கள். சரி அப்படி வல்லரக்க பாலகனை அமர வைத்து குலகுருவானவர் செங்கோலத்திக்கு கையிலே கொடுத்தார். செங்கோலானது வளைகிறது. செங்கோலானது வளைகின்றது. மகுடத்திற்கு தலையில் வைக்கும் பொழுது என்ன ஆச்சு? மகுடமானது தவறி கீழே விழுந்தது. மண்ணிலே விழுந்தது மகுடமானது. உடனே பார்த்தார் குலகுரு, ஐயா ரிஷிமுகா, என்ன என்ன உந்தன் மகன் அரக்கனுக்கு செங்கோலத்திற்கு கையில் கொடுக்கும் பொழுது செங்கோலானது வளைகிறது. செங்கோல் வளைகின்றது. மகுடத்திற்கு கையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி கீழே விழுகிறது. ஐயோ ஆகையினால் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆமா பாதாள உலகமானது பிழைக்கும் ஐயா. தான தர்மத்தோடு ஆண்டால் தான் பாதாளம் பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிந்து விடும் என்று சொன்னார். சரி அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமா அந்த பாதாள உலகத்திலே ஆண்டு வரும் காலத்திலே என்னம்மா அப்படி ஒரு நாளைய தினத்திலே சரி தன் கஜானா பெட்டியை திறந்து பார்க்கிறான். கஜானாவை திறந்து பார்க்கும் போது என்ன இருக்கு? கஜானா பெட்டியில 10 பைசா கூட இல்ல. சரி இருக்கா இல்லையா? கஜானா ஏன் காலியா இருக்குன்னு சொன்னா நாட்டு மக்களிடத்திலே இந்த வல்லரக்க ராட்சதன் அட்டகாசமானது செய்து வருகிறான். அரகா என்று சொன்னவரை அளவில் எட்டி அடிக்கிறான். சிவ சிவா என்று சொன்னவரை செவிட்டிலே அடைக்கிறான். பகவான் என்று சொன்னவரை பல கொடுமையானது செய்து வருகிறான். அப்படி எண்ணற்ற கொடுமைகள் செய்ததுனால பாதாள உலகத்திலே பருவமழை பொழியல, கோடமழை பொழியல. அப்படி நாடே பஞ்சத்துல இருக்குன்னு சொன்னா அவன் கஜானால எப்படி பைசா இருக்கும்? நாட்டை ஆளக்கூடிய மண்ணு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா வீட்ல இருக்காங்கல்ல மனவாட்டி, வீட்டுக்கார அம்மா வீட்டுக்காரம்மா நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும். வீட்டுக்காரம்மாவை நீங்க நல்லா பேணினாலே உங்க குடும்பம் நல்லா இருக்கும். வீட்டம்மா சரியில்லைன்னா வீடு சரி இருக்காது. வீட்டுக்காரம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே நல்லா இருக்காது. நாட்டாளது மண்ணு சரியில்லை நாடு நல்லா இருக்காது. அப்ப மனைவியை பேணணும் தம்பி. ஆமா, அதனால மண்ணை வந்து நீதி தவறி ஆண்டான். சரி நாட்டுக்குள்ள ஒரே பஞ்சம். பஞ்சம் 17 வருஷம் மழையும் இல்லாம தண்ணியும் இல்லாம இருக்கு. என்ன செய்ய? ஒரு நாட்டுல மழை இல்லாம தண்ணி இல்லாம 18 வருஷம் இருந்தா அந்த நாடு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் சரி தன் கஜானா வெட்டியை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா நாட்டு மக்களின் மீது எண்ணற்ற வரிகளை போட்டு வருகிறான். போட்டான் ஒரு குடம் தண்ணி எடுத்தா அரக்கனுக்கு ஒரு பணம் தீர்வை போட்டான். சரி அரைக்கீரை விற்றவர்களுக்கு அரை பணம் தீர்வை போட்டான். ஆமா அப்படி எண்ணற்ற வரிகள் போட்டு அவன் கஜானா பெட்டி காணியாவை நிறையவே இல்லை. அப்பமும் பணம் சேர மாட்டேங்கி உடனே பார்த்தான் வல்லரக்க ராட்சதனானவன். என்ன இனி 56 தேசம் இடத்துல சென்று ஆமா கப்ப பணம் வாங்க வேண்டும், இருசா பணம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அரக்கனோட மந்திரியை தான் அழைக்கும் பொழுது சரி அந்த மந்திரியானவர் எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? ஓட்ட நல்ல பெருநடைய ஓடி வர மந்திரியும் அவசரமா அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனுடைய இடமதியில ஐயா இடமதியில ஏ மந்திரியும் ஐயா வாராரு இடமதியில எந்த மண்ண வல்லரக்கா என்ன நீரும் அழைத்ததென்ன என்று சொல்லி மந்திரியும் அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனோட ஐயா இடமதியில ஐயா இடமதியில மந்திரியும் ஐயா யாது சொல்வாய் இடமதியில அப்படி ஓட்ட நல்ல வெறுநடையாக ஓடி வருகின்ற பொழுது
வரும்பொழுது அரக்கனோர் ஆச்சனத்திலே கேட்கிறார். ஆமாம்மா. ஐயா மன்னா வல்லரக்கா, ஏ சுவாமி, என்ன அழைச்ச விவரம் என்ன? உமக்கு நான் என்ன செய்யணும் ஐயா? என்ன காரணத்துக்காக என்ன அழைச்சிங்க? ஐயா மந்திரியே, என்ன? உன்னை நான் எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? எதுக்கு? 56 ரேஷம் இடத்துல சென்று என்ன சாமி? கப்ப பணம் வாங்கிட்டு வரணும் அப்பா. சரி, இருசா பணம் வாங்கிட்டு வரணும், ஏவல் பணம் வாங்கிட்டு வரணும். வாங்கோ சாமி. ஐயா மன்னா, என்ன ஏவல் பணம் இருசா பணம்னு சொன்னா 56 ரேஷம் பணம் நிறைய தருவாங்க. தருவாங்க? அதனால சாக்கு முட்டையெல்லாம் அள்ளிட்டு போட்டுமா? ஒரு 5 சாக்கு எடுத்துட்டு போறேன், 5 சாக்கு எடுத்துட்டு போறேன். ஏ மன்னா, என்ன? 5 சாக்குன்னு சொன்னா 5 சாக்கே நிறைச்சிட்டு வருவேன்னு நினைக்கப்படாது. சரி, எவ்வளவு தராங்களோ அவ்வளவு தரம் வாங்கிட்டு வர முடியும் ஆமா. அப்படின்னு சொல்லி சரி, வல்லரக்க ராஜனோட மந்திரியானவர் 56 தேசம் இடத்துல வந்தார்கள். சரி. ஐயா என் மன்னர்களே, என்ன? ஏன்னா யாரு தெரியுமா? நீங்க யாரு? ஏன்னா யாரு தெரியுமா? ஆறு. பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராஜனோட மந்திரி வந்திருக்க ஐயா. ஓ மை காட், நீங்க தான் வல்லரக்கனுடைய மந்திரி. ஆமா. உங்களுடைய நான் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். ஓஹோ. போவேன் வருவேன் போவேன். ஆ, நீங்க தாரத கொடுத்து மன்னகிட்ட கொடுத்து வந்திருக்கேன் தாங்க. சரி வந்திருக்க தாங்கயோ. பகுதி பணம் எங்க மண்ணை உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாரு. என் மந்திரி, உன் மன்னனுக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கா? என்னப்பா 12 வருட காலமும் நாடே பஞ்சத்துல கிடக்க ஒருவா கஞ்சிக்கு நாங்க என்ன செய்தோம்னு கேட்டானா? நீங்க என்ன பாடுபட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி தப்பு கிடையாது. ஏன் மந்திரி? எங்க மன்னனுக்கு தான் பகுதி பணம். அப்படியா? ஆமா மன்னா. ஏன் மந்திரி, கப்ப பணம் எங்களால தர முடியாது ஐயா. தராம நான் போக மாட்டேன். போக மாட்டியா? ஆமா. ஏன் மந்திரி, ஒழுங்க மாதிரியா போயிரு. இல்லைன்னு சொன்னா 56 தேசமன்றங்கள் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் ஐயா. உடன் என்ன அடிச்சு நீங்க என்ன சுகத்தை காக்க போறீங்க? ஏன் மன்னா, நான் வந்து மந்திரி. ஆ, இங்க சொல்லுது அங்க சொல்ல போறேன், அங்க சொல்லுவதை இங்க சொல்ல போறேன். சரி. என்ன கொடுத்தாலும் எங்க மன்னனுக்கு கொடுங்க. ஏன் மந்திரி, உன் மன்னன் கிட்ட போய் நாங்க சொன்னதை சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாத்துக்கிடலாம் அப்படி என்று சொல்லி வல்லரக்க ராஜனோட மந்திரியானவர் ஆதி பாதாள உலகத்திலே உலகத்திலே அரக்கனோட இடமதிலே வந்தார். உடனே மன்னன் கேட்டான், ஏன் மந்திரி, ஏன் என்ன போகும்போது 5 சாக்கு அள்ளிட்டு போட்டுமான்னு 6 சாக்கு அள்ளிட்டு போட்டுமான்னு இப்ப கை வீசிட்டு வாரியே, என்ன விவரம் ஐயா? அப்படி காலுங்க. என்ன? நான் பகுதி பணம் வாங்கணும்னு போனேன்னா சரி அங்க 56 தேசத்து அரச மன்னர்கள் ஒண்ணா நிக்காங்க. சரி. என் பகுதி பணம் தரமாட்டேன் விட்டாங்க. தரமாட்டேனாங்களா? 56 தேசத்து அரச மன்னர்கள் சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. போருக்கு வருவேன்னு சொன்னாங்களா? உங்க மேல போர் தொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன் மந்திரி, என்ன மன்னா? அவங்க மட்டும் தான் போருக்கு வருவாங்களா? ஏன் நம்மளால போர் செய்ய முடியாதா? அண்ணா நம்மள சண்டைக்குள்ள போக முடியாது. பெரு நம்மகிட்ட படைகளே கிடையாது. என்ன மந்திரி இப்படி சொல்லிட்ட? நம்மகிட்ட இருக்க குதிரைப்படை